என்கிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த கேள்வி, சார் மஞ்சள் காமாலை நோய் இல்லை, காமாலை நோய் இல்லாமல் கண்கள் மஞ்சளாக இருக்குமா அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. அதை தான் இன்னைக்கான வீடியோவில் டீல் பண்ண போகிறோம். பொதுவாக இந்த கண்கள் மஞ்சள் நிறமாக மாறுது அப்படின்னா என்ன அர்த்தங்க? அதாவது நம்ம உடம்பு முழுக்க சுற்றிட்டு இருக்க சிகப்பு அணுக்கள் யூஸ்வலாக உடையும். அது உடையும் போது உருவாகக்கூடிய ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட் பிலிரூபின். ஆக்சுவலாக நம்ம கல்லீரல் உடைந்து போகும் ரத்த அணுக்களிலிருந்து வலியக்கூடிய பிலிரூபினை அப்படியே வடிகட்டி அதை பித்த நீரா மாற்றி அந்த பித்த நீர் தான் உங்க குடலுக்குள்ள அது உடம்பை விட்டு வெளியேற்றப்படுது. ஆக உடைபடும் ரத்த அணுக்களின் கழிவுகளாக வரக்கூடிய அந்த மஞ்சள் நிற பிலிரூபின் அப்படிங்கறத பொதுவா கல்லீரல் கரெக்டா வடிகட்டி நம்ம உடம்பை விட்டு வெளியே அனுப்பிடும். இதான் நார்மல் பிசியாலஜிக்கல் ப்ராசஸ். ஆனா எப்ப கல்லீரலால வடிகட்ட முடியலையோ அப்ப என்ன ஆகுது? வடிகட்டி அந்த பித்தநீர் குடலுக்குள்ள வராம ரத்தத்துல கலந்துடுது. உடம்பு முழுக்க ரத்தத்துல கலக்கும் போது இப்போ எந்த பகுதி நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள்ல ஈஸியா வெளியே தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கண்களோட வெள்ளை பகுதி. இந்த வெள்ளை பகுதியில ரத்த குழாய்கள் இருக்கு. ஆனா அந்த ரத்த குழாய்கள் சிறியதாக இருக்கு, பெருசா நம்ம கண்ணுக்கு தெரியாது. எப்பெல்லாம் அந்த ரத்த குழாய்கள்ல ஏதாவது அதிகமான ரத்தம் சேர்ந்தாலோ இல்ல அழுக்குகள் சேர்ந்தாலோ அது உடனடியா வெளியே தெரியும். அது மாதிரிதாங்க இங்க ரத்த குழாய்கள்ல அந்த மஞ்சள் நிற பிக்மெண்டான பிலிரூபின் அதிகமா இருக்கு. அதனால அந்த பிலிரூபின் அப்படியே நம்மளுக்கு கண்கள்ல அந்த வெள்ளை படலத்துல அது மஞ்சள் படலமா மாறி நம்ம கண்கள் மஞ்சள் நிறமா தெரியுது. ஜாண்டிஸ்ங்கிறது கல்லீரல் பிரச்சனை, கல்லீரலை பாதிக்குது, இன்ஃபெக்ஷன் தொற்று ஏற்படுது. அதனால உங்களுக்கு கண்கள் மஞ்சள் நிறமா தெரியுது. இந்த மஞ்சள் காமாலை தான் நம்பர் 1 காசு, அதுல ஒன்றும் டவுட்டே இல்லை. அதுக்கு காரணம் வைரஸ், ஹெப்படைட்டிஸ் வைரஸ் சொல்லிட்டு கல்லீரலை பாதிக்கக்கூடிய ABCDன்னு நிறைய வைரஸ்கள் இருக்கு இல்லையா? இதுல எந்த வைரஸ் பாதிச்சாலும் நம்ம கண்கள் மஞ்சள் நிறமா மாறும். நம்பர் 1 காசு. இரண்டாவது பித்தப்பையில கற்கள்ங்க. நான் என்ன சொன்னேன்? பித்த நீர் கல்லீரல் வடிகட்டி அந்த பித்த நீர் ஃபர்ஸ்ட் பித்தப்பையில போய் தேங்கும். பித்தப்பையில தேங்கின பின்னாடிதான் அது குடலுக்குள்ள வரும். இதான் நார்மல் ப்ராசஸ். பித்தப்பையில தேங்கும் போது அந்த பித்தப்பையில கற்கள் உருவாகும் போது என்ன ஆகுது? பித்தப்பையில இருந்து பித்த நீர் வெளியேற முடியாம தவிக்குது. அப்போ குடலுக்குள்ள வெளியே வராம அது திருப்பி மேல் நோக்கி கல்லீரல் பக்கம் போய் அப்ஸ்ட்ரக்ஷன் உண்டாகிறதுனால மறுபடியும் அந்த பித்தம் குடல் வழியா வெளியேறாம ரத்தத்துல கலக்குது. அதனால உங்களுக்கு கண்கள் மஞ்சள் நிறமா தெரியலாம். சோ பித்தப்பையில கற்கள் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு கண்கள் மஞ்சள் நிறமா தெரியலாம். மூன்றாவது, ஒரு 10 வருடங்களுக்கு மேல சாயந்தரானா நல்லா ஆல்கஹால் சாப்பிட்றது, தூங்குறது இப்படின்னு இருந்த மக்களுக்கு என்ன ஆகுங்க? கல்லீரல் தானே முதல்ல பாதிப்படையும். அதனால உண்டான எக்ஸசிவ் ஆல்கஹால் ட்ரிங்கிங்னால கண்டிப்பா உங்க கண்கள் மஞ்சள் நிறமா தோணலாம். அது எதனால மெயினா ஏற்படுதுன்னு பாத்தீங்கன்னா கல்லீரலை டேமேஜ் பண்றது மட்டும் இல்லாம கல்லீரலை சுருங்க செய்யக்கூடிய வேலையும் ஆல்கஹால் செய்யும். சிரோசிஸ் அப்படிங்கிறது தானே அது சொல்லுவோம். அது கடைசி கட்ட கல்லீரல் மொத்தமா சுருங்கி வீங்கி போய் டேமேஜ் ஆகுறது. அப்ப இந்த மாதிரி பிரச்சனை வரலாம். அப்ப நீங்க ஸ்டாப் பண்றதுதான் ட்ரீட்மெண்ட். இப்ப மதுதான் காரணம் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா நீங்க மதுவை ஸ்டாப் பண்ணீங்கன்னா பல காம்ப்ளிகேஷன் இதனால உருவாகிறத ஸ்டாப் பண்ண முடியும். கல்லீரல் டேமேஜை உங்களால குறைக்க முடியும். எந்த நேரத்தில் நீங்க மதுவை ஸ்டாப் பண்ணாலும் உங்களுக்கு அதனால நன்மை தான், தீமை கிடையாது. அதே மாதிரிதான் ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பித்தப்பையில கல்லு அப்படின்னா அந்த பித்தப்பை கற்களை வெளியேற்றுதல் இல்ல கரைத்தல், இந்த 2 விஷயங்கள் இதை ட்ரீட்மெண்ட் பண்றதன் மூலமா அந்த கண்கள் மஞ்சளமா மாறுறது குறையும். ஏன்னா பிலிரூபின் மறுபடியும் வழக்கம் போல பித்த நீர் வெளியேற ஆரம்பிச்சதுனால மஞ்சள் நிறம் குறைஞ்சிடும். இப்ப சில சமயம் வைரஸ் இல்லைங்க, சில மருந்துகள் கூட சில சமயம் கல்லீரலை பாதிக்கலாம். அந்த மாதிரி இப்போ அசிட்டமினோபின், அதாவது சாதாரணமா சாப்பிடக்கூடிய பாராசிட்டமால் மாத்திரைகள் கூட அதிகமான அளவுல போகும்போது கல்லீரலை பாதிப்படைய செய்யலாம். கருத்தரிப்பை தடுக்கும் ஓரல் கான்ட்ரசெப்டிவ், OCP மாத்திரைகள், ஸ்டீராய்டு மாத்திரைகள் போன்ற நிறைய மாத்திரைகள் கல்லீரலை பாதிக்கும். இது கல்லீரலை பாதிக்கிறதுனால கண்கள் மஞ்சள் நிறமா மாறலாம். சில சமயம் இந்த ரத்தம் இன்னொருத்தரோட ரத்தம் உடல்ல ஏற்றப்படும் போது, ஒருத்தரோட ரத்தம் பொதுவாக இன்னொருத்தரோட உடம்புல ஏற்றப்படும் போது உடல் இது ஒரு ஃபாரின் பாடி கெமிக்கல் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உடல் அதற்கு எதிராக போராட ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன ஆகும்? ஏற்றப்பட்ட ரத்தத்துல இருக்கக்கூடிய ரத்த அணுக்கள் எல்லாத்தையும் உடைக்க ஆரம்பிச்சிடும் நம்ம உடல். அதனால உடைக்க ஆரம்பிக்கிறதுனால நிறைய பிலிரூபின் வெளியேறும். அப்படியே வெளியேறக்கூடிய பிலிரூபின் ரத்தத்துல கலக்கும். அதனால கண்கள் மஞ்சள் நிறமா தோணலாம். பட் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனால வரக்கூடிய மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது ரொம்ப ரேர், அரிதான விஷயம். மற்றபடி சில கிருமிகள், மலேரியா கிருமிகள், சில பாரசைட்னு சொல்லக்கூடிய ஒட்டுண்ணிகள், இதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் உடம்புல. இந்த மலேரியா கிருமிகளை இப்ப அதிகமா இல்லை, இப்ப டெங்கு தான் இருக்கு. டெங்குல இந்த
மாதிரி வராது. ஆனா மலேரியாவில் சம்டைம்ஸ் ஃபால்சிபாரம் ஒன்று இருக்கு, அது கல்லீரலையும் பாதிக்கும், இந்த மாதிரி மஞ்சள் நிற கண்களையும் கொண்டு வரும். கடைசியா நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்கஹால்னால இல்ல, பட் இருந்தாலும் கல்லீரல்ல கொழுப்பு படிதல் அப்படிங்கிறது சில சமயம் இந்த பிரச்சனையை உருவாக்கலாம். இன்னும் அரிதான விஷயங்கள் கல்லீரல் புற்றுநோய், பாங்க்ரியாஸ் கணைய புற்றுநோய்லாம். மொத்தத்துல கண்கள் மஞ்சள் நிறமா மாறுதுங்கிறது கல்லீரலை விட்டு அந்த காசு வெளியே வந்துட போறது இல்லை. ஏன்னா மஞ்சள் நிறத்துக்கு காரணம் பிலிரூபின், அந்த பிலிரூபின் சரியா கண்ணுல உட்காரத்துக்கு காரணம் கல்லீரல் அப்படிங்கிறதுனால உங்களால கல்லீரலை இதுல பிரிக்கவே முடியாது. அதனால காமாலை நோய் மட்டும் இல்ல, நான் இது வரைக்கும் சொன்ன பல விஷயங்கள் மஞ்சள் நிற கண்களுக்கு காரணம் அப்படிங்கிறதுனால என்ன காரணம் அப்படிங்கறத சரியான காரணத்தை கண்டறிஞ்சு அதுக்குரிய மருத்துவம் பார்க்கறது ரொம்ப அவசியம். கல்லீரல்ங்கிறது வளரக்கூடிய ஒரு உறுப்பு, நம்ம உடம்புலயே உள்ளுறுப்புகள்ல திருப்பி எடுத்துட்டாலும் வளரக்கூடிய ஒரு உறுப்பு கல்லீரல். அதை ஓரளவு காம்பன்சேட் பண்ணும், முடிஞ்ச அளவு காம்பன்சேட் பண்ணி தன்னோட வேலையை செய்யும். அப்படிங்கிறதுனால கல்லீரலை பாதுகாப்பா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கல்லீரல் உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சை எல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம். அந்த அளவுக்கு உங்க உடம்பை கொண்டு போய் விட்டுறாதீங்க. நல்ல உணவு பழக்க வழக்கங்கள், நோ ஸ்மோக்கிங், நோ ஆல்கஹால், நோ சால்ட், நோ சுகர், காய்கறி பழங்கள் சாப்பிட்டு ஆரோக்கியமா இருப்போம். நல்ல வாக்கிங் ஜாக்கிங் செஞ்சு தசைகளை வலிமையா வச்சிருப்போம். இந்த மாதிரி மஞ்சள் நிற கண்கள் வராம பாதுகாத்துக்குவோம்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.